மக்களே, ஃப்ரிட்ஜுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? நான் அதை லாஸ்ட்டில் சொல்லலாம். ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் வைப்போம்? பழங்கள் வாங்கிட்டு வந்தோம்னா அது சீக்கிரம் வாடி போகாமல் இருக்கிறதுக்கு வைப்போம். காய்கறிகள் வாங்கிட்டு வந்தோம்னா அது கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு ஆண்டு வரதுக்காண்டி அதில் வைப்போம். கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை அந்த மாதிரி பொருளுங்க வைப்போம். பால் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வைப்போம். ஆனால் அதை நிறைய பேர் வீட்டில் நேற்று வச்ச குழம்பு, நேற்று வச்ச குழம்பு, அதுக்கும் முந்தா நாள் வச்ச குழம்பு, பொரியல், இந்த சிக்கனு, மட்டனு எது செஞ்சாலும் ரசம் வாரத்துக்கு ஒரு தான் வைப்பாங்களா, அதில் எடுத்து வச்சுருவாங்க. வாரத்தில் கொஞ்ச நாள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றி கழிப்பிடுவாங்க. இப்போல்லாம் பொம்பளைங்க அதை போட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க. எங்கள் மாமியார்லாம் கேட்டிங்கன்னா ரேஷன் அரிசி சாப்பாடு, நம்ம கிராமத்துலாம் பெரும்பாலும் ரேஷன் அரிசி தான் செய்வோம். அதை சொல்கிறதுல என்ன கௌரவ குறைச்சல் இருக்குது போது நம்மளுக்கு. அதை கூட ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. எங்கள் மாமனார் சிரிப்பார், இதை கூட மாடி ஃப்ரிட்ஜில் தூக்கி வைப்பேன். அது ஏற்கனவே ரஃப்பாக இருக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் ரஃப்பாக இருக்கும். அந்த மாதிரி கொடுமையெல்லாம் நிறைய பொம்பளைங்க பண்ணுவாங்க. இப்போ சொல்கிறேன், ஃப்ரிட்ஜுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? பிச்சைக்கார பெட்டி. இதை எங்கள் வீட்டுக்காரர் தான் சொன்னார். உண்மை தானே, பிச்சைக்கார பெட்டி தானே அது. குப்பையில் இருக்க வேண்டியதெல்லாம் தூக்கி ஃப்ரிட்ஜில் தயவு செஞ்சு வைக்காதீங்க. வேண்டாம். அந்த அன்னைக்கு வைக்கிற குழம்பு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க. நேற்றுக்கு வைக்கிறது காலைக்கு மிச்சம் இருந்து ஊற்றிட்டா ஓகே. அதுக்குன்னு ஓவராக அதில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு தான் கெடுதல். பணம் போட்டு நம்ம ஒரு பொருளை வாங்கி வச்சு நம்ம உடம்ப நம்மளே வீணாக்கிக்கிற மாதிரி. நீங்கள் காய்கறிகள் வைங்க, கீரை, ஃப்ரூட்ஸு, மில்க் அந்த மாதிரி பொருளுங்களை ஸ்டோர் பண்ணி வச்சு வீணாகாத அடுத்த நாளுக்கு யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி இந்த சமையல் ஐட்டத்தெல்லாம் ரொம்ப நாளைக்கு அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுலாம் சாப்பிடாதீங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. அது ரொம்ப நல்லதில்லை உடம்புக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.